அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் புக்கில் நம்பர் சீரிஸ் டாபிக் இருக்க சம் 36 50 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 35 சம் 3 பார்ட்டாக கவர் பண்ணி போட்டாச்சு. அதை செக் பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவு பாருங்க. இந்த பார்ட்டில் இது வரைக்கும் பார்க்காத டைப் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கடைசியில் அந்த கோடிட்டு இடம் போட்டு அடுத்து என்ன வரும், இல்லை இடையில கோடிட்டு இடம் போட்டு மிஸ்ஸிங் நம்பர் என்னதுன்னு கேட்பாங்க. இப்போ பார்க்க போகிறது மொத்தமாக கொடுத்துட்டாங்க, இதில் தவறானது எதுன்னு கேட்பாங்க. இந்த மாடல் முக்கியமானது பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா நமக்கு நம்பர் சீரிஸ் வந்து இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கிறது ஓவர் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ ஒன்று இருக்குது. இந்த 2020 2026 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் இந்த நம்பர் சீரிஸ் வந்து கேட்டிருக்காங்களோ, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கும். அது எல்லாமே ஒரே வீடியோ பதிவாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த டாபிக், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எழுதிக்கலாம். இல்லை எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. 24 37 37 கிடையாது 27, அடுத்து 31 33 36. இது பார்த்தாலே தெரியுது, எல்லாமே 3 3 ஏறுது. இந்த 24 3 ஆட் பண்ணியிருக்காங்க, 27 வருது. அடுத்து 3 ஆட் பண்ணாமல் 4 ஆட் பண்ணியிருக்காங்க, இது 31. அடுத்து 2 ஆட் பண்ணால் 33, அடுத்து 3 ஆட் பண்ணால் 36. எல்லாமே 3 3 ஆட் ஆகிருக்க வேண்டியது, இங்கே வந்து 4 ஆட் பண்ணிட்டாங்க. அதனால் ஆன்சர் எப்படி வரணும்னா, இது 3 பண்ணியிருக்கணும், இதுவும் 3 பண்ணியிருந்தா நம்மளுக்கு 30 கிடச்சிருக்கும். அந்த 30 3 பண்ணியிருந்தா 33, 33 3 பண்ணால் 36. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஒன்று தான் தப்பு. இந்த 31 பதிலாக 30 இருக்கணும், ஓகேவா? பேட்டர்ன் படி. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 31 தான் தவறான ஸ்டேட்மெண்ட். இங்கே 30 இருக்கணும்ட்டு இங்கே ஆப்ஷன் டி 30ன்னு போட்டுறாதீங்க. எது தவறானது தான் கேட்டாங்க. தவறானது வந்து இந்த 31 தான் தவறு. மற்ற எல்லாமே இது மட்டும் 30 இருந்ததுன்னா தப்பாக போட்டிருக்காங்க. 30 இருக்க வேண்டிய இடத்துல 31ன்னு போட்டாங்க. 30 இருந்ததுன்னா எல்லாமே 3 3 ஆட் பண்ணால் கரெக்டாக வந்துடும் அந்த பேட்டர்ன், ஓகேவா? இன்னும் கொஞ்சம் சம் பார்க்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இது பார்க்கலாம். இது நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ண பாருங்க. ரொம்பவே ஈஸியான சம் தான், பார்க்கலாம். 196 இந்த ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுருப்பீங்க. 196 169 144 121 80. இதில் தவறானது எது? இந்த ஸ்கொயர் ரூட் பார்க்கலாமா? 196 14 ஸ்கொயர், அடுத்து 169 வந்து 13 ஸ்கொயர், 144 12 ஸ்கொயர், 121 11 ஸ்கொயர். அடுத்து இந்த ஆர்டர் படி அடுத்து என்ன வர வேண்டியது? அடுத்து 10 ஸ்கொயர் வர வேண்டியது. ஒன்றுனா குறையுது, அடுத்து 10 ஸ்கொயர் வர வேண்டியது. 10 ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல 80 இருக்கு. 80 இருக்கக்கூடாது, கரெக்டாக 100 இருக்கணும். அப்போ 80 வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி தான் தவறானது, ஓகேவா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு 38. இது இதுக்கு முன்னாடி பார்த்ததோட ஈஸி தான். இது 3 5 7 9 11 13. இது தவறானது. இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 9 தான் தவறானது. மற்ற எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள்னு சொல்லுவாங்கள்ல, மற்ற எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸு. ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஒன்று 1ஆல் டிவைட் ஆகும், இல்லை அதே நம்பரால் டிவைட் ஆகும். அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ், ஓகேவா? இதில் 9 மட்டும்தான் 3ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ அதனால் அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இந்த 9 மட்டும் தான் தவறான ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? தவறான டேர்ம். நெக்ஸ்ட்டு 39வது 121. இதை பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஈஸியானதான் இது. 143, அப்புறம் 165 186 209, ஓகேவா? இதை பார்க்கலாம். டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 121 வந்து டிஃபரன்ஸ் என்னது? 3 - 1 2, 4 - 2 22, ஓகேவா? 121 22ஆல் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கிடச்சிருக்கு? 143. அடுத்து இருக்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். 5 3 மைனஸ் பண்ணால் 2, 6 4 மைனஸ் பண்ணால் 2, ஓகேவா? அடுத்து 143 22ஆல் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, 165 கிடச்சிருக்கு. இப்போ பேட்டர்ன் தெரியாது, எல்லாமே 22ஆல் ப்ளஸ் பண்ணுறாங்க. அப்போ அடுத்து வந்து மேக்ஸிமம் 22 தான் இருக்கும். நம்ம முழுசாக போட்டு பார்த்துடலாம். 22ஆல் ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 2 7, 6 2 8, இந்த 1 அப்படியே இருக்கும். 187 வர வேண்டிய இடத்துல 186 இருக்கு. சரி, அதை பார்க்கலாம். இது கரெக்டானு பார்த்துடலாம். அப்போ எல்லாமே 22ஆல் ப்ளஸ் ஆகணும்னு பார்த்துடலாம். அப்போ 187 இருந்தால் 22ஆல் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 9 0 2 209. இது கரெக்டாக இருக்குது. அப்போ இங்கே இருக்க வேண்டியது 187 தான். ஆன்சர் வந்து 187 பார்க்காதீங்க, தப்பானதான் பார்க்கணும். நீங்கள் தப்பாக இருக்கிறது 186 தான் இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 186, ஓகேவா? நெக்ஸ்ட் 40வது என்ன கொடுத்துருக்காங்க? இதுவும் ரொம்ப ஈஸியானதான். 1 2 4 8 16 32 64 96. அதுக்கடுத்து என்ன நம்மளுக்கு கேட்டிருக்காங்க? இது வந்து எல்லாமே டபுளாக இருக்குது. எது டபுளாக ஆகலையோ அதுதான் தப்பானது, ஓகேவா? 1 டபுள் 2 1 × 2 வந்து 2, 2 × 2 வந்து 4, 4 × 2 வந்து 8, 8 × 2 16, 16 × 2 வந்து 32, 32 × 2 64, 64 × 2 எவ்வளோ வரும்? 8 12 128. 128 வர வேண்டிய இடத்துல 96 இருக்குது. இது தவறான ஸ்டேட்மெண்ட்.
96 தான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வந்து 96. ஓகேவா? 40வது முடிச்சாச்சு. இப்போ 41 பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? 8, 14, 26, 48, 194, 386. ஓகேவா? இது கொஞ்சம் கஷ்டமானதான். நான் உங்களுக்கு பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் ஆன்சர் போடுறேன். ஓகேவா? இதில் இந்த ரெண்டாவது டேர்ம் எப்படி வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறதையும் 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 2ஆல் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 8 × 2 16, 16ல் 2 போச்சுன்னா 14 வந்ததா? இப்போ இது கிடச்சிச்சு. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? அதுக்கு முன்னாடி இருக்க 14 × 2 பண்ண எவ்வளோ வரும்? 28. 28 - 2 26. கரெக்டாக வந்துச்சா? இப்போ இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? அதுக்கு முன்னாடி இருக்க 26. 26 2 பண்ண என்ன வரும்? 25 2 பண்ண 50 வரும். அப்போ 2 ஆட் பண்ணிங்கன்னா 52. 52 - 2 50. 50 வர வேண்டிய இடத்துல 48 இருக்கு. அப்போ இதுதான் தவறானது. ஓகேவா? இது கரெக்டாக இன்னொரு செக் பண்ணிக்கலாம். நம்ம 50 இருந்தால் அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வரும்? 100. 100 - 2 98 வரும். 98 இருக்கா? ஒரே நிமிஷம். இங்கே 98 தான் இருக்க வேண்டியது. நான் இங்கே தப்பாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். 98 விட்டுட்டேன் நான். ஓகே, 98 தான் வந்திருக்கு. ஓகே, ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொன்று போட்டு காமிச்சிடறேன் நான். 98 × 2. 98 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ ஆகும்? 196 வரும். ஓகேவா? அது கூட 2 வந்து மைனஸ் பண்ணுறாங்களா? எல்லாத்துக்கும் மைனஸ் பண்ணால் 194. 194 கரெக்டாக இருக்கா? ஓகே, அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா இதுதான் தப்பாக இருக்குது. 50 இருக்க வேண்டிய இடத்துல 48 இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் தவறானது. ஓகேவா? இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியலன்னா சம் நம்பர் புரியலன்னு சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 42வது கொஷின் என்னன்னா 8, 13, 21, 32, அடுத்து 47, 63, 83. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்துலாம். டிஃபரன்ஸ் என்ன இருக்குது? 5 அதிகரிச்சிருக்கு. அடுத்து 13க்கும் 21க்கும் என்னது? 7 + 1 8 அதிகரிச்சிருக்கு. அடுத்து 21, 32, 11 அதிகரிச்சிருக்கு. ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? 5க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ்ல 3. அடுத்து 8க்கும் 11க்கும் 3. ஓகே, 3 3 ப்ளஸ் ஆகிட்டே போகுது. இதுதான் இந்த பேட்டர்ன். ஓகேவா? அடுத்து 32க்கும் என்ன வரணும்? 14 வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா 47 - 32 பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 5 3 15. 15 டிஃபரன்ஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன வர வேண்டியது? இங்கே இடத்துல 46 வர வேண்டியது. இங்கே 47 இருக்கு. 47 தான் தவறான ஸ்டேட்மெண்ட். இது இன்னொரு வாட்டி நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ 46 தான் கரெக்டாக இருந்தால் அடுத்ததும் கரெக்டாக வரணும். ஓகேவா? 14 3 ஆட் பண்ண எவ்வளோ? 17 வரும். அப்போ 46 + 17 எவ்வளோ வரும்னா 13 1 63 கரெக்டாக வந்துச்சா? அடுத்து 20 வரும். 3 ஆட் பண்ணியிருக்கோம், 20 வரும். 83 கரெக்டாக வந்துச்சு. ஓகேவா? ஈஸியானதான். ஆன்சர் வந்து தவறானது எது? 47. 47 தான் தவறானது. ஆப்ஷன் பி. ஓகே, 42 புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 43வது. ஓகே, இதுவும் ஈஸியான சம் தான். 3, 10, 27. அது எக்ஸாம் நீங்கள் நிறைய இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி போட்டு பார்த்துட்டு டெய்லி அதை பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இவ்வளோ பெரிய இதுவும் பார்த்துட்டு எக்ஸாமில் யோசிக்கிறது கஷ்டம் தான். இது ரொம்பவே ஈஸியான சம் தான். இது என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 3 என்னது? 3 power 1. அடுத்து இது கடைசியில் சொல்கிறேன் நான். 27 என்னது? 3 cube. 3 cube வந்து 27. அடுத்து 4 power 1 வந்து 4. அடுத்து 4 square என்ன வரும்? 16. 4 cube என்ன வரும்? 64. அடுத்து 5 power 1 வந்து 5 தான். அடுத்து 5 square 25. 5 cube வந்து 125. ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. 5 power 1 5 square 5 cube. இந்த இடத்துல என்ன வரும்? அப்போ 3 square வரும். 3 square வந்து 9. 9 இருக்க வேண்டிய இடத்துல 10 இருக்குது. ஓகேவா? அப்போ 10 தான் தவறானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 10. சரி, ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 44வது பார்த்துலாம். என்ன சொல்லியிருக்காங்க? 1, அடுத்து 3, 7, 15, 27, 63, அதுக்கப்புறம் 127. ஓகேவா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன இருக்குது பார்க்கலாம். 1க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் +2 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 3க்கும் 7க்கும் 4 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. 7க்கும் 15க்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்குது? 7க்கும் 15க்கும் வந்து 8 டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா? எல்லாமே டபுள் ஆகுது. 2 4 8. அடுத்து என்ன வர வேண்டியது? 16 வர வேண்டியது. ஓகேவா? 15க்கும் 16க்கும் பண்ணால் என்ன வரணும்? 31 வரணும். ஆனால் இங்கே 27 கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் தவறாக இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம 31 சரியானதை வச்சு போட்டு பார்க்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இது 16 அடுத்து என்ன வரணும்? 32 வரணுமா? டபுள் இருக்குது.
அப்போ 31 + 32 3 6 63 கரெக்டாக வருதா? ஓகே. இப்போ 32 டபுள் பண்ணால் என்ன வரும்? 4 6 ஓகேவா? 64 63யும் 64யும் ப்ளஸ் பண்ணால் என்ன வருது? 7 12 ஓகேவா? இதுவும் கரெக்டாக வருது. 127ம் கரெக்டாக வருது. அப்போ ஆன்சர் வந்து இங்கே தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. 27 தான் தவறானது. 31 வர வேண்டிய இடத்துல 27 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 27 தான் தவறானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 45வது சம் பார்க்கலாம். 5 10 17 24 37 இதில் எது தவறானதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். நான் அதே மாதிரி எப்பவும் போல் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். 5க்கும் 10க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? 5 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 10க்கும் 17க்கும் 7 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 17க்கும் 24க்கும் 24 17 என்ன வரும்? 18 19 20 21 21 23 24 7 வருதா? இதுக்கும் 7 வருது. அப்போ இதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இப்பயே போட்டு பார்த்துலாம். 5 7 அடுத்து மேக்ஸிமம் என்ன வரதுக்கு சான்ஸ் இருக்குது? 9 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாமே 2 2 எடுத்து பார்க்கலாம். 17 + 9 என்ன வரும்? 26 வருமா? இங்கே 26 வந்தால் அதுக்கு அடுத்துக்கு என்ன வரும் பார்க்கலாம். 9 அடுத்து 11 வரும். அப்போ 26 + 11 என்ன வரும்? 37 கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இங்கே 26 வர இடத்துல 24 இருக்கு. 24 தான் தவறானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் தவறானது. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 46வது சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 அடுத்து 16 அடுத்து 22 29 45 70 ஓகேவா? பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு எப்பயும் போல டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்து 15ல் 16னா 1 அடுத்து 1 வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 16ல் 22 வந்து 6 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. 22 எத்தனை ப்ளஸ் பண்ணால் 29 வரும்? 7 ப்ளஸ் பண்ணால் வரும். 29ல் 16 ப்ளஸ் பண்ணால் 45 வரும். 45ல் 25 ப்ளஸ் பண்ணால் 70 வரும். ஓகேவா? இதெல்லாம் முக்கால்வாசி எப்படி இருக்குது? ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. 1 ஸ்கொயர் வந்து 1, 4 ஸ்கொயர் வந்து 16, அப்புறம் 5 ஸ்கொயர் வந்து 25. இப்போ இந்த ஆர்டர் படி பார்த்தா இங்கே என்ன வந்திருக்கணும்? 2 ஸ்கொயர் வந்திருக்கணும். 2 ஸ்கொயர் என்னது? 4. இப்போ 4 வச்சு நம்ம போட்டு பார்க்கலாம். இங்கே 16 + 4 அப்படி பண்ணால் இங்கே 22 வராது, 20 வரும். இப்போ இந்த ஃபார்மெட் நம்ம கரெக்டாக பார்க்கலாம். 22 இடத்துல 20 வந்தால் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கலாம். அப்போ இங்கே 20 இருந்தால் 20க்கும் 29க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 9 இருக்கும். 9 என்னது? 3 ஸ்கொயர் கரெக்டாக வருதா? அப்போ ஆன்சர் என்னன்னா 22 தான் தவறானது. 20 இருக்க வேண்டிய இடத்துல 22 இருக்குது. தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 47வது சம் பார்க்கலாம். 6 14 30 64 126 ஓகேவா? இது வந்து எப்படின்னா இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது, அதாவது 6ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் ப்ளஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 6 இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் யோசிப்பீங்க இந்த டைப்பும் பண்ண முடியுமான்ட்டு. ஓகேவா? 6 × 2 வந்து 12, 12 + 2 வந்து 14 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இது கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது 14 × 2. 14 × 2 பண்ண என்ன வரும்? 28. 28 × 2 30. 30 வச்சா இப்போ இது கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? 30 அது முன்னாடி இருக்க 30 × 2 60 வரும். 60 × 2 வந்து 62 தான் வர வேண்டியது. ஆனால் இங்கே 64 இருக்குது. இதுதான் தவறானது. இப்போ 62 வச்சு நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ இது கண்டுபிடிக்க என்ன பண்ண போகிறோம்? 62 × 2 பண்ண போகிறோம். 62 × 2 எவ்வளோ வரும்? 124. 124 + 2 பண்ணால் 126 வரும். 126 இங்கே கரெக்டாக இருக்குது. அப்போ இங்கே 62 தான் வரணும். 64 இருக்குது. 64 தவறான ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 64 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 48வது 3, 7 15 39 63 127 255 அடுத்து 511. ஓகேவா? இது என்ன ஃபார்மெட்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோமே அதே டைப்பு தான். 3 × 2 இது கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா முன்னாடி இருக்க 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 1ஆல் ப்ளஸ் பண்ண போகிறோம். இதை எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி பண்ணால் இந்த 7 வரும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேவா? 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். 6 × 6 + 1 வந்து 7. ஓகேவா? இதை ஃபார்மெட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 6 + 7 6 + 1 வந்து 7 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இது கண்டுபிடிக்க அதுக்கு முன்னாடி இருக்க 7 2ஆல் பண்ணால் 14 வரும். 14 + 1 வந்து 15. ஓகே. நெக்ஸ்ட்டு 39 கண்டுபிடிக்க அதுக்கு முன்னாடி இருக்காது. 15 வந்து 2ஆல் பண்ணால் 30 வரும். 30 + 1 31 வர இடத்துல 39 இருக்குது. தவறான ஸ்டேட்மெண்ட். 31 வச்சு நம்ம போட்டு பார்க்கலாம் அடுத்து வருதான்ட்டு.
31 இன்டூ 2 பண்ணால் எவ்வளோ வரும்? 31 இன்டூ 2 பண்ணால் 2 6 62 வருது. 62 + 1 63 கரெக்டாக வருது. மற்ற எல்லாமே கரெக்டாக வருது. அப்போ இந்த 31 இருக்க வேண்டிய இடத்துல 39 இருக்கு. தவறான ஸ்டேட்மெண்ட். 39 தான் தவறானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் 49 சம் பார்க்கலாம். 16 22 30 45 52 அடுத்து 66. ஓகேவா? டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 16 வந்து 6 கூட ப்ளஸ் பண்ணால் 22 வரும். 8 கூட ப்ளஸ் பண்ணால் 30 வரும். ஓகேவா? இது ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா 2 2 ஏறுதுன்னு பார்த்தாலே தெரியுது. ஆனால் இங்கே வந்து 15 ஏறுது. இப்போ நான் டேரெக்டாக 2 வச்சுன்னா போட்டு பார்க்குறேன். ஓகேவா? 2 ஏறிச்சுன்னா 10 வரும். 10 வந்தால் 30 + 10 40 தான் வரும். இங்கே 45 இருக்கு. ஓகே, நான் கரெக்டான ஆன்சர் 40 வச்சு போடுறேன். அடுத்து என்ன வரும்? 12. 40 + 12 52 கரெக்டாக வருது. அடுத்து 14 52 + 14 66 கரெக்டாக வருது. அப்போ 45 வராது, 40 தான் வரும். இந்த ஃபார்மேட் தான். எல்லாமே 2 2 ஏறுது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 45 தான் தவறானது. ஓகேவா? நெக்ஸ்ட் 50வது 125 126 ஈஸியான சம் தான் இது. 124 127 123 129 என்ன இருக்கு? 1 வந்து ப்ளஸ் ஆகிருக்கு. அடுத்து 2 குறைஞ்சி இருக்கு. அடுத்து 3 ப்ளஸ் ஆகிருக்கு. அடுத்து 4 மைனஸ் ஆகிருக்கு. அப்போ 5 ப்ளஸ் ஆகிருக்கணும். 123 5 ப்ளஸ் என்ன வரும்னா 128 வரும். இங்கே 129 இருக்கு. தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 129 தான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவில் நம்ம நம்பர் சீரிஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்னன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்பர் சீரிஸ் ஓகே கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் ஒரு பார்ட் வீடியோ கொடுக்கும்போதும் நம்ம இடையில வந்து சீக்ரெட் சம்னு கொடுத்துருந்தோம். அதில் யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 2 பேட்சும், மற்றவங்க எல்லாரும் கரெக்டாக கமெண்ட் பண்ண ஒரு பேட்சாக சொல்லியிருந்தேன் நான். அந்த காம்படிஷனோட வின்னர் யாருன்னா ஷான் பிரியா அவர்கள் தான். டோட்டலாக ஒரு 4 பேட்ச் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். மற்றவங்க எல்லாருமே அருமையாக பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்பிளனேஷனும் அழகாக, ஆன்சர் மட்டும் போடாமல் எக்ஸ்பிளனேஷனோட சேர்த்து பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்குமே உங்கள் அரசு பணி அந்த ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இனிமேல் நீங்கள் கமெண்ட் பண்ணி ஆன்சர் வந்து இதில் சேர்க்கலன்னா நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துகிட்டு அர்த்தம். இந்த வீடியோ நான் எப்போ எடுத்திருக்கேன்னா மார்ச் 26 நைட்டு 10:40 எடுத்துகிட்டு இருக்கேன் நான். இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க திவ்யா குணா அவர்கள். அவங்களும் வந்து எக்ஸ்பிளனேஷனோட ஆன்சர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க 43. உங்களுக்கும் ஒரு பேட்ச். சரி, ஓகேவா? அவங்க எல்லாரும் நல்லா கன்சிஸ்டண்டாக படிங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்மும் நான் கொடுத்துறேன் நான். ஓகேவா? ப்ராக்டிஸ் சம் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பதிவில் பார்த்த அந்த தவறானது தான் அந்த ப்ராக்டிஸ் சம்ஸ் தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 325 அடுத்து 259 அடுத்து 202 அடுத்து 160 அடுத்து இடங்களுக்கு எழுதுறேன் நான் 127 அடுத்து 105 அடுத்து 94. இதை பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க எது தவறானதுன்ட்டு. இதை நான் ஒரு க்ளூவும் கொடுக்குறேன் உங்களுக்கு, மைனஸ் பண்ணுறது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ரெண்டாவது என்னன்னா 105 அடுத்து 85 அடுத்து 60. இது ரொம்ப ஈஸியான சம் தான். 30 0 அதுக்கு அடுத்து என்ன வரும்னா -45 அடுத்து -90. ஓகேவா? சரி, இதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் சம்மில் பாஸ் பண்ணி அதை ஆன்சர் டைப் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடைசி சம் பார்த்துலாம். கடைசி சம் வந்து 2,5 அடுத்து 10 அடுத்து 50 அடுத்து 500 அடுத்து 5000. இந்த 3த்துக்குமே தவறானது எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த 3த்துலையுமே எது தவறானதுன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஈஸியான சம்ஸ் தான் எல்லாமே. நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ நம்பர் சீரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன் நான். சரி, ஓகே. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ப்ராக்டிஸ் சமயம் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன் நான். சரி, ஓகேவா? உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.